ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி ஹாரர் படமாக ரீசெண்டாக வெளியாகியிருந்த ஸ்திரீ 2. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதைக்கிழமை ஆக்சுவலி 2018 ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. இதே மாதிரி ஒரு ஹிந்தி காமெடி ஹாரர் படம். அதை நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண படம் தான். அந்த படத்துடைய சீக்குவலாகத்தான் இப்போ 6 வருஷம் கழித்து இந்த ஸ்திரீ 2 வெளியாகிருக்கு. அந்த ஸ்திரீ 1 இருக்கு, அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா சந்தேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்கும். அந்த ஊரில் 4 நாள் வருஷத்துக்கு ஒரு திருவிழா ஒன்று நடக்கும். அந்த திருவிழா டைமில் ஏதாவது ஆண்மகன்கள் வெளியே 10 மணிக்கு மேலே உலாத்தினாங்க அப்படின்னா அவங்கள ஸ்திரீ அப்படின்னு ஒரு பேய் தூக்கிட்டு போயிடும். அது எங்கே தூக்கிட்டு போகுது அதெல்லாம் வேறு விஷயம். முதல்ல அந்த பெண் யார், அதாவது இந்த ஸ்திரீங்கிற பெண் யார், அந்த பொண்ணு எப்படி பேயாக மாறுச்சு, அந்த பொண்ணு எதுக்காக ஆண்களை மட்டும் டார்கெட் பண்ணி தூக்குச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கலந்து ஒரு காமெடி ஹாரர் படமாக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதனுடைய சீக்குவலாக இந்த படம் வந்திருக்கு இல்லையா, இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே இப்போ அந்த ஸ்திரீ பேய் இருக்குது பாருங்க, அதுக்கு சிலையெல்லாம் வச்சு நீதாம்மா எங்களுடைய தெய்வம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலேயே சரி ஓகே, நமக்கு கிடைக்காத மரியாதையெல்லாம் இப்போ கிடச்சிருச்சு, அதனால் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த ஸ்திரீ சும்மா போயிடுது. இப்போ அதுதான் போயிடுது. ஆனால் நம்ம தாத்தா காலத்துலேருந்து ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஏப்பா தலையில்லாத முண்டை ஒன்று ஊருக்குள்ளே சுற்றுதுப்பா, ரத்த காட்டையெல்லாம் சுற்றுது பார்த்துருக்கியா அப்படிமாங்களே, அந்த மாதிரி ஒரு தலையில்லாத பேய் ஒன்று ஊருக்குள்ளே சுற்றுது. இந்த பேய் இந்த தடவை எப்படி அது அந்த ஸ்திரீ ஆண்களை மட்டுமே தூக்குச்சோ அந்த மாதிரி இது பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி தூக்குது அப்படின்னு ஊருக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு கதையை ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை யாருமே நேராக பார்த்ததில்லை. அதனால ஏங்க சும்மா பெருசு கட்டுக்கதையை அவுத்து விடுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம கதாநாயகனுடைய பேர் விக்கி. அவர் ஒரு டெய்லராக இருக்கிறாரு. அவருக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, பிட்டு ஜனா அப்படின்னு. இதில் அந்த பிட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு ஒரு தருணத்தில் திடீர்னு காணாமல் போகுது. இப்போ அந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்னு தேடி வரும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு நபர் சொல்கிறாப்புல, தம்பி அந்த பொண்ணை அந்த தலையில்லாத பேய் தான் தூக்கிட்டு போச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. இப்போ முதல்ல அந்த தலையில்லாத பேய் எது, அது எங்கே இருக்கும், ஏன்னா அதுதான் தூக்கிட்டு போயிருக்குன்னா அது இருக்க இடத்துக்கு போய் தான் நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கதாநாயகனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை அமர் கௌஷிக் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த அமர் கௌஷிக்குடைய முதல் படம் தான் அந்த ஸ்திரீ. 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை முதல் படமாக ஒரு அறிமுக இயக்குனராக பண்ணார். அந்த படமே இப்போ 100 கோடிக்கு மேலே வசூல். அதுக்கப்புறம் 2 படம் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அடுத்து ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த படத்தை இந்த ஸ்திரீ 2 திருப்பி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த படம் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று உங்களுக்கு வரும். ஏன்னா அதனுடைய சீக்குவல் தான் இது அப்படிங்கிறனால. என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள் இந்த படத்துக்குள்ளே வருது. அதனால் முதல்ல அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தான் முதல்ல பெரிய ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இந்த படத்தில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும். அதனால் அந்த படத்தை பார்த்துட்டே இந்த படம் பாருங்கள். ஸ்டாண்டலோனாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கனெக்ட் உங்களுக்கு இருக்காது. அதை பார்த்துட்டு பாருங்கள், ரைட்டா. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த படமே கூட அந்த 2018 படமே கூட ஒரு பக்கம் காமெடி இன்னொரு பக்கம் ஹாரர் அப்படின்னு சொல்லி மிரட்டி எடுத்துருப்பாங்க. சூப்பர்பான ஒரு படம் இது. ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக பொழுது சட்டுன்னு போயிடும், அந்த மாதிரி ஒரு படம் இது. இந்த படமும் 2.5 மணி நேரம் நெருக்கி ஓடுது. இதுலேயும் ஒரு பக்கம் காமெடி இன்னொரு பக்கம் அந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரருங்கிறத சூப்பர்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி முடிஞ்ச அளவுக்கு அதை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி காட்சிகளை கன்சீவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பர்பாகவே கொண்டு வந்திருக்கு இந்த டீமு. நல்ல ஒரு ஒர்க்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் கடைசி ஒரு 1-2 கதாபாத்திரங்களுடைய ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேமியோ ஒன்று உள்ளே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக புரியணும், அந்த கதாபாத்திரங்கள்லாம் யாருன்னு தெரியணும், அவங்க கொடுக்குற அந்த மாசை நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேடக் சூப்பர் நேச்சுரல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி MSU அப்படின்னு ஒரு யூனிவர்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் LCU இருக்க மாதிரி அங்கே MSUன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. அதில் முதல் படம் தான் ஸ்திரீ, 2வது படம் ரூஹின்னு ஒரு படம், 3வது படம் பேடியான்னு ஒரு படம், 4வது முஞ்சியான்னு ஒரு படம், இப்போ 5வது இந்த ஸ்திரீ 2. நீங்கள் அந்த படத்தில் வரக்கூடிய பல முக்கியமான பயங்கர மாசான ஹைப்பை கொடுக்குற கதாபாத்திரங்கள் ஒரு 1-2 கதாபாத்திரங்கள் இதுக்குள்ளே வரும். அது எதுன்னு நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ அந்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு சில மொமெண்ட்ஸை உங்களால் செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். இதையும் ஒரு கூடுதல் தகவலாக இங்கே தெளிவாக நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமாக ஒரு 3-4 இல்லை 5 கதாபாத்திரங்களும் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மேலே தான் மொத்த கதைக்கிழமை ட்ராவல் ஆகுது. ராஜ்குமார் ராவ் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. அப்பர் சக்தி குரானா
அவர் ஒரு ஃப்ரெண்டு, அபிஷேக் பானர்ஜி ஒரு ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு இந்த ஸ்திரீ பார்க்கும்போது மட்டும், அதாவது இந்த 2 படங்கள் எதை வேணா எடுத்துங்களேன், பார்க்கும்போது ஏன்பா இந்த அபிஷேக் பானர்ஜி என்ன மோசமான ஒரு வில்லன் அஜில, அந்த ஆளை பார்த்தாலே கத்தி எடுத்து இறக்குங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கோவத்தை அந்த அளவுக்கு உண்டாக்குற ஒரு கதாபாத்திரம். அப்படி ஒரு ஃபினாமினல் ஆக்டர் அவர். அவரை அப்படி ஒரு சப்பையாக பயங்கர கேன மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அவ்வளவு காமெடி பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சூப்பராக ஒரு காமெடி ஆக்டராகவும் அட்டகாசம் பண்ணியிருப்பாப்புல அவர். இது போக பங்கஜ் திரிபாதி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். முக்கியமாக அதுவும் ஃபுல் கதையும் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஸ்ரத்தா கபூர் ஒரு கதாபாத்திரம் ஒன்று வருவாங்க. இந்த 5 கதாபாத்திரம் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாருமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங்கு, ஒரு சில இடங்களில் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில இடங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தது. எல்லா டீமுமே அவங்கவுங்க சைடில் இருந்து கான்ட்ரிபியூஷனை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஆஜ் கி ராத் அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் பார்க்க போனவங்க பல பேர். ஏன்னா நம்ம தமன்னா கிரியேட் பண்ண இம்பேக்ட் அப்படி செமையான ஒரு பாட்டு. என்னங்க முழு பாட்டும் கூட பாதியில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. செம்ம பாட்டு, செம்மையான ஸ்டெப்ஸு, அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. நல்ல இந்த படத்துக்குள்ளே அப்படி ஒரு பாட்டு டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு மொமெண்ட்டில் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஏப்பா என் கிரெடிட்டில் வச்சா 5 பாட்டு வைப்பீங்க போல விட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என் கிரெடிட்லேயே 2 பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். இப்படி ஒரு சம்பவத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சூப்பராக இருந்தது. அதையும் பாருங்கள் நீங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த ஆஜ் கி ராத் பாட்டில் வர்ற அந்த காஸ்டியூம்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது பொறுப்பு நான் கிடையாது. அது காஸ்டியூம் டிசைனர்கிட்ட தான் கேட்கணும். அந்த ஒரு விஷயத்தை தவிர படத்தில் வேறு எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய முதல் பாகம் ஸ்திரீ அப்பயே 100 கோடி வசூல் எடுத்த படம். இந்த படம் இப்போ கிட்டத்தட்ட 850 கோடிக்கு மேலே வசூல் எடுத்திருக்கான். ஒரு காமெடி ஹாரர் படம். பார்த்துக்கோங்க மக்களே. பொழுது போலனா தாராளமாக ஒரு தடவை தெரிக்க விடலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.